ஆற்காடுல இருந்து வந்தவாசி போற ரூட்ல பாத்தீங்கன்னா இந்த கோவில் 30 கிராமத்துல அழகிய கிராமத்துல பாலாத்து வரமா அற்புதமா இருக்குங்க. இந்த கோவிலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்கோ அந்த மரண பயம் 100% கிளியர் ஆகும் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. 36 அடியில பிரம்மாண்டமா கருப்புசாமி காட்சி அளிக்கிறாரு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா மரண பயம் போக்கும் பரிகார ஸ்தலமா விளங்குது. இந்த அற்புதமான தோப்பு கருப்புசாமி சித்திரப்பீடத்துக்குள்ள போலாம். உள்ள போகும்போது ஒரு அற்புதம் இருக்கு, காமிக்கிறவாங்க. ஒரு எங்குமே இல்லாத வனத்துல பாத்தீங்கன்னா இங்க விநாயகரும் அனுமனும் ஒன்னா காட்சி அளிக்கிறாங்க. விநாயகரும் அனுமனும் இருப்பாங்க. ஒரு பக்கம் விநாயகர், ஒரு பக்கம் அனுமன். இங்க வரங்க, அனுமன் வந்து கையில தண்டாயுதம் வச்சிருக்காரு, ஒரு பக்கம் விநாயகர் ஆசீர்வதிக்கிறாரு. பிரம்மாண்டமான கருப்புசாமி பாத்தீங்க. அவருக்கான கத்தி பாருங்க, 14 அடி உயரத்துல பிரம்மாண்டமா இருக்கு. இது மாதிரி கத்தி நான் பார்த்ததே இல்லை. இப்படி பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. அவர் உருத்தது மாதிரி கத்தி வச்சிருக்காங்க. சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில்ல இருக்க மாதிரி 18 படி அமைச்சிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒண்ணு. அங்க இருக்க மாதிரி அமைப்பு வச்சு மேல வந்து கருப்புசாமி இருக்காரு. ஏன் இந்த கோயிலுக்கு மரண பயம் போக்கும் கோயில்னு சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி யம தர்மரோட வாகனம் யமனான உருவத்தையே பாத்தீங்கன்னா தண்டாயத்துல அடக்குற மாதிரி இருக்கும். இது பாருங்க, இந்த அமைப்பு வந்து வேற எங்க நீங்க அவ்வளவு நேரம் பார்க்க முடியாது. அவரே வந்து கட்டுக்கோப்புல வச்சிருக்காரு, ஃபுல்லாவே அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. கருப்புசாமியோட வாகனம்னு சொல்லுவாங்க குதிரை, அது வெள்ளை குதிரை. அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒண்ணு. அவரோட வாகனமும் இங்க அமைச்சிருக்காங்க. பாருங்க எப்படி துள்ளி குதிக்கிற மாதிரி அவர் பிடிச்ச விதத்துல கலர்ல இருக்காங்க. இது ஒரு அற்புதம். அப்படியே சுத்தி அப்படி பார்க்கலாம் வாங்க. இவர் வந்து தண்டாயுதம் எவ்வளவு பெருசா இருக்கு. அதுல குரங்கு அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு. சர்ப்பம், தலையில உச்சி கிரீடத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் இருப்பாரு. அந்த வீடியோல உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம். ஒரு பிரம்மாண்டமா இருக்கும், நேர்த்தியா அழகா இருக்கும். பிரம்மாண்டமா பெருசா கட்டும் போது பாத்தீங்கன்னா அழகு வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மாண்டமாவும் இருக்கும்போது அழகாவும் கட்டியிருக்காங்க. கடலோட அணுகு இருக்கிற மாதிரி தான் இந்த அற்புதமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கோயில் உள்ள விநாயகர் கும்பிட்டு உள்ள என்ட்ரம் பாத்தீங்கன்னா மூக்குப்படி சித்தர், நால்வர் இருக்காரு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ஊர்லாம் புத்தூர் இருக்க திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது என்னென்ன லிங்கம் இருக்கு, அக்னி லிங்கம், வாயு லிங்கம், யமலிங்கம், இது மாதிரி எல்லா லிங்கமும் இங்க சுத்திர அமைச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு சேர நீங்க பாக்குற மாதிரி. யோகேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय सर्वेश्वराय सदाशिवाय सर्वेश्वराय सदाशिवाय महादेवाय नमः महादेवाय नमः महादेवाय नमः योगेश्वराय महादेवाय त्रयम्बकाय त्रिपुरान्तकाय श्रीकाग्निकालाय कालाग्निरुद्रा. நம்ம கூட சிவகோபி ஐயா இருக்காரு. கோயிலை பத்தி சில வார்த்தைகள் கேட்கலாம். ஏன் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு, இந்த கோயில் வந்து என்னென்ன பலன், ஒரு வணங்குறதுக்கு வந்து இவங்க குலதெய்வமா இருந்ததா வணங்கணுமா, மற்றவங்க எல்லாம் வணங்கலாமா, அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க ஐயா. ஐயா, அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலயம் அமைந்திருக்கும் இடமானது அருள்மிகு தோப்பு கருப்புசாமி ஆலய சித்தர்பீடம் மரண பயம் போக்கும் பரிகார ஸ்தலமானது ஆற்காடிலிருந்து, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடிலிருந்து பைபாஸ் செல்லும் சாலையில் தென்பாலாற்றங்கரை ஓரம் ஒரு எழில்மிகு தோற்றத்துடன் அமைந்துள்ளது. நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்த இடம். சுவாமி வந்து இயற்கையா அக்னி சுரூபமா காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் கோவில் உருவான ஒரு இடம். இங்க சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு 8 பூஜைகள் பண்றோம். ஜனவரி 1 ஆங்கில வருஷ பிறப்பு அன்னைக்கு லட்ச அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வான சுவாமிக்கு மலர்கள் கொண்டு லட்சம் முறை அர்ச்சனை செய்து ஒரு சிறப்பான ஒரு பூஜையானது ஜனவரி 1. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம் சுவாமியினுடைய வருஷ அபிஷேகம். பெரிய கருப்புசாமி 36 அடி பிரம்மாண்டமாக ஏழ்மிகு தோற்றத்துடன் காணப்படக்கூடிய அவரை வந்து ஒரு வருஷ அபிஷேகம் என்ற ஒரு நிகழ்ச்சி. அன்னைக்கு வந்து கறி விருந்து ஏற்பாடு செய்து அன்னதானம், அன்னைக்கு சிறப்பான ஒரு அன்னதானம் இருக்கும். சித்திரை 1
அன்னைக்கு 1008 பால்குட அபிஷேகம் சுவாமிக்கு நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தீமிதி திருவிழா, பிடிக்காசு அன்னைக்கு ஒரு ரொம்ப விசேஷமான, நம்ம இந்த பக்கம் வட மாவட்டங்கள்லேயே நம்ம கோவிலில் தான் அந்த பிடிக்காசு என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வானது வெகு சிறப்பாக நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை அன்னைக்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் பண்ணி அன்னைக்கும் அன்னதானங்கள் சிறப்பான முறையில் நடைபெறும். இது நம்ம ஆலயத்தினுடைய நிகழ்ச்சிகள். இது தவிர்த்து மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அந்த அபிஷேக தண்ணியானது யாரெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு வராங்களோ பக்தர்கள், அவங்களுக்கு அந்த தீர்த்தமானது சுவாமியினுடைய பிரசாதமானது அவங்களுக்கு தெளிச்சு விடுறது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு விசேஷமான ஒரு உண்டு. அது முடிஞ்ச பிறகு அன்னதானம். நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடா வெட்டி அன்னதானம் போடுறது ஒரு சிறப்பு. சுவாமிக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அது ஒரு எப்படி சொல்றது, ரொம்பவே ஒரு விசேஷம். ஒரு விஷயம் வேண்டிக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போகணும்னு வேண்டிக்கிறாங்க, ஒரு போலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்க, ஒரு சிஆர்பிஎஃப்ல வேண்டிக்கிறாங்க அப்படின்னும் போது இது போல இந்த நிகழ்ச்சி வருஷாபிஷேகத்துக்கு ஒரு 5 நபர்கள் நம்ம ஆலயத்துல வந்து போன வருஷம் வேண்டிட்டு போனவங்க. சிஆர்பிஎஃப் போலீஸ்ல நிறைய பேர் செலக்ட் ஆயிட்டு அவங்க இந்த வருஷத்துக்கு கெடா காணிக்கையா கொடுத்துருக்காங்க. ஒரு 5 கடை காணிக்கையா கொடுத்துருக்காங்க. இது போல பக்தர்கள் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி மணி வாங்கி கொடுக்கறது, சுவாமிக்கு பிடிச்ச மணி சத்தம் ரொம்ப பிடிக்கும், அந்த மணி வாங்கி கொடுக்கறது ஒரு விசேஷம், தேங்காய் உடைக்கிறது ஒரு விசேஷம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பரிகாரங்களா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் பண்றாங்க, அவங்களுக்கு அது நிறைவேறுது. குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் 18 வருஷம் ஒருத்தர் குழந்தை இல்லை, அவங்க நம்ம ஆலயத்துல வந்து சுவாமி கிட்ட எலுமிச்சம்பழம் கனி சாப்பிட்டு அவங்களுக்கு குழந்தை உண்டாயிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து மாட்டினது சுவாமிக்கு காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. இது போல நிறைய விசேஷங்கள், நிறைய மிராக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் சுவாமி கிட்ட இங்க நடக்குது. அனைத்து பக்தர்களும் தவறாமல் வந்து சுவாமி தரிசனம் செய்து தோப்பு கருப்புசாமியின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பா இங்க வந்து மரண பயம் போக்கும் பரிகார ஸ்தலம் சொல்லிட்டு இருக்கு. அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. நம்மளோட சுவாமி பாத்தீங்கன்னா கருப்புசாமி. பயத்திலேயே உச்சக்கட்ட பயம் மரண பயம். இந்த பயத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக சுவாமிக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சுவாமியா சுவாமி இங்க எழுந்தருளி காட்சி தந்திருக்கிறாரு. மரண பயத்திலிருந்து ஒருத்தருடைய அதிகப்படியான பயம் மரண பயம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல மரண பயத்துல இருக்கும்போது அவங்கள ஒரு பெரிய விஷயமா அவங்கள காப்பாத்தி கொண்டு வர்றது சுவாமியினுடைய திருவருளால நிறைய விஷயங்கள் சுவாமி நிகழ்த்தி காட்டிருக்காரு. அதனால சுவாமிக்கு அந்த பேர் மரண பயத்திலிருந்து காப்பாத்தினால் மரண பயம் போக்கும் ஆலயமா நம்ம ஆலயத்தை சொல்லுவாங்க. ஐயா, கருப்புசாமி குலதெய்வமா இல்லாதவங்க கூட கருப்புசாமி வேண்டலாமா? கருப்புசாமி பொதுவாகவே எல்லாருக்குமான ஒரு தெய்வம். எல்லா தெய்வத்துக்கும் முன்காவலா விளங்கக்கூடியவர் கருப்புசாமி. இவர் தான் வணங்கணும், குலதெய்வம் இருக்கிறவங்க தான் வணங்கணும் அப்படின்றது கிடையாது. எல்லாருக்குமான தெய்வம். எல்லா தெய்வங்களும் வணங்கறதுக்கு முன்னாடி நம்ம வணங்கக்கூடிய ஒரு தெய்வமா கருப்புசாமி இருக்காருங்க. நம்ம சைடுல முனேஸ்வரனை சொல்லுவோம். முனேஸ்வரன் சுவாமியை வணங்கிட்டு தான் குலதெய்வம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பச்சையம்மனோ பொன்னியம்மனோ அந்த மாதிரி வழிபாடு பண்றாங்கன்னா முதல் வணங்கக்கூடிய தெய்வம் அவங்களுக்கு காவலா இருக்கக்கூடிய முனேஸ்வரன் நம்ம பக்கம். அது போல எல்லா தெய்வங்களுக்கும் காவலாக சப்த கன்னிகள் முதற்கொண்டு எல்லா தெய்வம் சிவபெருமானுக்கே காவலா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம கருப்புசாமிங்க. காவலா இருக்கும். அது மாதிரி எல்லாம் அதே மாதிரி பழனி மலையிலையும் கீழே சுவாமி முருகருக்கும் காவலா இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் காவலா இருக்கக்கூடியவர் கருப்புசாமி. சித்தர்கள் வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி கருப்புசாமியை வணங்கிட்டு எந்த ஒரு தொந்தரவும் யாராலையும் இருக்கக்கூடாதுன்னு வழிபாடு பண்ற தெய்வமும் கருப்புசாமியா விளங்குறாருங்க. ஒரு சாமிக்கு ஒன்னொன்னு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப கருப்புசாமிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த பொருள் பிடிக்கும், இந்த பூக்கள் பிடிக்கும், இந்த பழங்கள் பிடிக்கும். இது மாதிரி வெடிச்சு படைக்கும் போது அவர் மனம் குளிர்ச்சி அடையும் சொல்றதுக்கு கண்டிப்பாங்க பொருட்கள் என்னன்னா? ஐயா, சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருட்டு. ஏன்னா இவர் காவல்காகத்துக்கு போற அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு உணவு படையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெடா வெட்டி அன்னதானம். கெடா வெட்டி அவருக்கு படையல் போடுறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் மது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுருட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். இது மதுபானங்கள் சுருட்டுன்ற பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிடிக்குன்னு சொல்றீங்க. இப்ப டெய்லியுமே தந்த சாமி கிட்ட வந்து நாங்க இங்க வந்து கோயில்ல வச்சு படைக்கலாங்களா? தினமும் கொண்டு வந்து சுவாமிக்கு
தேவையான செய்யலாம். காணிக்கையாக நான் இப்போ வேண்டிட்டு போறாங்க, எனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிட்டு போறாங்க. அவங்களால முடிஞ்சு அப்பா என்னால நான் வேலை கிடைச்ச உடனே இது செய்யறேன்ட்டு வேண்டிட்டு போறாங்க. கிடைச்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல, பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில அவருக்கு உகந்த தினமா நினைச்சு அந்த நாள்ல எல்லாரும் நிறைய பக்தர்கள் வந்து அவருக்கு காணிக்கை செலுத்துறது உண்டுங்க. அமாவாசை ரொம்ப சிறப்பு. அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்யறாங்க. இந்த பக்தர்கள்லாம் அன்னைக்கு இரவு இங்க சுவாமி இரவு தங்கி சுவாமியினுடைய அருளை பரிபூர்ணமா பெறாங்க. அதுக்கு எந்தெந்த நேர காலத்துல வரணும்? அப்போ வரும்போது ஏதாச்சும் சாமிக்கு வாங்கிட்டு என்னென்ன வாங்கிட்டு வரலாம்? அமாவாசை காலை முதல் இரவு வரையே சிறப்பு பூஜைகள் உண்டு. மதிய வேளையில ஒரு 11 மணிக்கு அபிஷேகம், அமாவாசை அன்னைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பண்ணுவோம். ஒரு 16 வகையான அபிஷேகங்கள் அமாவாசை அன்னைக்கு. அபிஷேகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மதியத்துல வருவாங்க. மாலை நேரங்களில் மலர் அலங்காரங்கள் கொண்டு சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 6 மணிக்கு மேல வேள்வி யாகமானது தொடங்கும். அந்த யாகம் முடிஞ்சு ஒரு 9 மணி அளவுல சிறப்பு தீப ஆராதனைகள் இதெல்லாம் சுவாமிக்கு செய்வாங்க. இந்த யாகம்லாம் முடிஞ்சு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சுவாமி சுடலைக்கு போயிட்டு வர்றது இங்க ஒரு சிறப்பு. குதிரை வாகனத்துல எல்லை, இங்க சொல்ற 8 எல்லை சுடுகாடு, நம்ம கோவிலை சுத்தி 8 சுடுகாடுகள் இருக்காது. அந்த எல்லைகள் போயிட்டு சுத்தி சுவாமி குதிரை வாகனத்துல அந்த எல்லையை சுத்தி வர்றது ஒரு ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த பரிகார ஸ்தானத்துல இப்போ சில பேர் வந்து கோயிலுக்கு வர முடியும், சில பேர் வர முடியாதவங்களுக்கு வந்து அவங்க வீட்டு சார்ந்தவங்களோ நண்பர்களோ யாராச்சும் உங்ககிட்ட வந்து இங்க கேட்கும் போது என்ன விபூதி மாதிரியா இல்ல கையெல்லாம் வர முடியாத சூழல், எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அவங்க உறவினர்கள் வந்து அவங்க இப்ப கணவன் இருக்காருன்னா அவங்க மனைவி வந்து எங்க சுவாமி கிட்ட மண்டிட்டு வேண்டிப்பாங்க. அவங்களுக்கு சுவாமி கொடுக்குற உத்தரவு பாத்தீங்கன்னா ஒரு கனியும் ஒரு பிடி விபூதியும் தாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வச்சு விட்டு நிறைய பேரை சுவாமி வந்து அவர் அவர்களால காப்பாத்தி இருக்காரு. ரொம்ப நன்றிங்க நேரம் ஒதுக்கி சொன்னதுக்கு. சுவாமி சித்திரப்படத்துல தான் இருக்கு. நம்ம நீங்களும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவாக கருப்பசாமி கோயில சாட்டை வந்து மேல பட்டா நம்மளுக்கு இருக்கிற பயம்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க பண்ணுவீங்களா ஐயா? ஆமா ஐயா. இந்த திசையில இருக்கிற அனைத்து சுத்தி இருக்கிற 8 ஊருக்கும் சுவாமி போயிட்டு வர குதிரை வாகனத்துல போயிட்டு வர்றது. அப்படி போகும்போது அவர் கையில வீச்சருவாலும் சாட்டையும் ஏந்திட்டு போறது உண்டுங்க. அதனால அந்த சாட்டை யாரெல்லாம் பயந்து போய் வராங்களோ, மந்திரம் போடணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சாமி அப்படின்னு வர்றவங்களுக்கு அவருடைய சாட்டை அவங்க மேல வச்சு பூஜை பண்றது ரொம்ப ஒரு விசேஷம். அவங்க எடுத்து அந்த சாட்டை எடுத்து அவங்க மேல வைக்கும் போதே அந்த உடம்பு பிணியானது, உடல் பிணியானது நீங்கி அவங்க உடல் ஆரோக்கியம் பெறாங்க. நார்மலா இருப்பாங்க, அவங்க வந்து புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு கூட அது. ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப கை கால்லாம் ரொம்ப வலி, என்னால முடியல சாமி அப்படின்னு அவர் சாட்டை அடி ஒரு அடி வாங்கும் போது அந்த வலிகளானது பறந்து போகுது. त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय सर्वेश्वराय सदाशिवाय सर्वेश्वराय सदाशिवाय महादेवाय नमः महादेवाय नमः महादेवाय नमः योगेश्वराय महादेवाय त्रयम्बकाय त्रिपुरान्तकाय நீங்க தனியா வச்சிருக்கீங்க கருப்பசாமி வாகனத்துல வச்சிருக்கீங்க? ஆமா ஐயா. ஐயா கருப்பசாமி கோவில்னாவே ஐயா குதிரை தான், வெள்ளை குதிரை தான் ஸ்பெஷல். அதனால ஐயா குதிரை வாகனத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுக்கும் அமாவாசை தினங்கள்ல அருள்வாக்கு சொல்றதுக்குமா இந்த இடத்த நம்ம பயன்படுத்துறோம் ஐயா. இந்த அருள்வாக்கு என்ன டைமிங்ல சொல்றீங்க ஐயா? அமாவாசை தினத்துல இரவு 9 மணிக்கு மேல. அதுக்கு அப்பாயின்மெண்ட் என்ன வாங்கணுங்களா எப்படி? ஆமா ஐயா, அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு வந்து கொஞ்சம் முன்பதிவு பண்ணிக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நம்ம ஆலயத்துல அன்னதானம் தான் ஐயா ஸ்பெஷலு. அமாவாசை, பௌர்ணமி
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வர பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானமானது சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். மாசம் மாசம் பண்றோம், வாரம் வாரம் பண்ணிட்டு இருக்கோம். कालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय सर्वेश्वराय सदाशिवाय सर्वेश्वराय सदाशिवाय महादेवाय नमः महादेवाय नमः महादेवाय नमः। இந்த வருஷம் 2025 பிப்ரவரி மாசம் 23, 24 நம்ம இந்த வருஷம் 23 ஞாயிற்றுக்கிழமை ஐயாவுக்கு ஒரு 27 கடாக்கும் மேல ஆடுகள் கடா வெட்டி பிரியாணி அன்னதானமா வழங்குறோம். அனைத்து அன்பர்களும் தவறாமல் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.